இப்போ காரிய ரூபமான ஜகத்தை பார்த்துனுடுங்க. நல்லா கண்ணை திறந்து ஒரு தினம் பார்த்துனுடுங்க. இப்போ இதம் சர்வம் கண்ணால் எத்தத்தை பக்கத்தில் இருக்கிற ஆள் பாருங்க, முன்னாடி இருக்கிற ஆள் பாருங்க, யாரெல்லாம் பின்னாடி முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையோ பார்த்துங்க. என்னென்ன உண்டோ கண்ணு காது மூக்கு நாக்கு அது இது இந்த மண்டபம் இது போட்டது மழை பெஞ்சது என்னாச்சு 4 நாளாக நடந்தது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது இத்தனையுமே இருக்கே. இப்போ இது எல்லாம் சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இத்தனையா இருக்கும். இப்போ நாம் பலவாக இருக்குமா? இந்த பலதத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றை தெரிஞ்சுட்டாகணுமா? அந்த ஒன்று எது? இந்த பலதுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த ஒன்று. அந்த ஒன்று எதுன்ற கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறார். சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் தத்தைக ஆஹுர சதேவம் அசதக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் தஸ்மாத் அசதः சஞ்சாயத. இப்படி ஒருத்தர் சொல்கிறா, அப்படி சொல்கிறா. இந்த வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமான வாக்கியம். மகாவாக்கியம்னு அத்வைதிகள் சில வாக்கியம் சொல்லுவா. அதில் ஒரு வாக்கியம் விசிஷ்டாத்வைதிகளும் முக்கியமான வாக்கியமாக எடுத்ததில் இது ஒரு வாக்கியம். அநேகமாக ஒரு 200-300 இடத்துல பூர்வர்கள் இதை எடுத்துருவா. ஆச்சாரியர்கள் எடுத்த வாக்கியம் ரொம்ப மணிமணியாக ரத்தனமாக சில வாக்கியங்கள். அதில் இது ஒன்று. சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத். இதம் நீ கண்ணால் இப்போ பார்க்குறிய இதம் சர்வம். ஹே சோம்ய சந்தன நாட்டம் பளபளத்த முகமுடையவனே விடவே மாட்டேங்கிறார். அது என்ன பிள்ளை ரொம்ப சிரிச்சுன்னு இருக்கான், அவனுக்கு உள்ளூர நடுங்கின்னு இருக்கான். படிச்சுட்டு வந்தாச்சு ஒன்றும் தெரியல, இவரான எத்தையோ சொல்லிகிட்டே இருக்கா. சரி மேலே சொல்ற. ஹே சோம்ய சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத். இதம்ங்கிற சப்தத்துக்கு நீ இப்போ பார்க்குற இது இத்தனையும்னு பொருள். இதம் சர்வம் இவை அத்தனையும் அக்ரே இந்த சிருஷ்டிக்கு முன்னால் பிரளய காலத்தில், அக்ரேன முற்காலத்தில் அர்த்தம். இதம் சர்வம் இப்போ நாம் பார்க்குற இது இத்தனையும் அக்ரே முற்காலத்திலே சதேவ ஆசீத் சத்தாகவே இருந்தது. இந்த சத்துங்கிறது எதை குறிக்கும்? பிரம்மத்தையே குறிக்கும். இது இத்தனையும் அப்போ எப்படி இருந்தது? சத்தாகவே இருந்ததுனால் ஒன்றா இருந்ததா? இது இத்தனையுமா இருந்ததா? ஒன்றாகவே இருந்தது. ரெண்டாவது இருந்ததா இல்லையா? ரெண்டாவதே இல்லை. சத்தாகவே இருந்தது, ஒன்றாகவே இருந்தது, ரெண்டாவது இல்லை. 3 சப்தம் இருக்குங்க. சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயமேவ ஆசீத். ரெண்டாவது இல்லை, ஒன்றே இருந்தது, சத்தாகவே இருந்தது. என்ன இப்போ என்ன சந்தேகம் வரும்? இது இத்தனை இப்படி இருந்ததே, இதெல்லாம் இருக்கிறதுலேருந்து உருவாச்சா இல்லாதுலேருந்து உருவாயிருக்கா? இதான் முதல் கேள்வி. ஏன்னா நையாயிக வைசேஷிக மதம்ங்கிறது அசத்காரியவாதம். அசத்காரியவாதம்னால் இல்லாததிலிருந்து தான் உருவாகும். இப்போ இந்த பொருள் உருவாயிருக்கு, இது இல்லையோ இல்லாததுலேருந்து தான் உருவாகும். ஆனால் சத்காரியவாதம்னால் இருக்கும் இரும்பிலிருந்து தான் உருவாகும், இருக்கும் பஞ்சிலிருந்து தான் வேட்டி உருவாகும், இருக்கும் மரத்திலிருந்து தான் பொம்மை உருவாகும், இருக்கும் மண்ணிலிருந்து தான் கட்டடம் உருவாகும். இது சத்காரியவாதம். இருக்கிற காரணப்பொருள்லேருந்து ஒன்று உருவாயிருக்கு. அப்போ அதான் காரணப்பொருளாக இருக்கே, அதுவேவா காரியமாக இருக்கும்? நிலம் மாறிடும், அதனுடைய தசை மாறிடும். மண்ணாக இருக்கிறது இப்போ சுவர் ஆயிடுது, பொன்னாக இருக்கிறது சங்கிலி ஆயிடுது. ஆனால் பொன்னே இல்லாமல் இருந்தால் சங்கிலி உருவாச்சு இல்லையே, இருந்தது. அப்போ இருக்கிறதுலேருந்து தான் இருக்கிறது உருவாகும். விஞ்ஞானிகளும் அதைத்தான் ஒத்துக்கிறா, வேதாந்திகளும் அதைத்தான் ஒத்துக்கிறா. இன்னைக்கு விஞ்ஞானி சொல்கிறது இருக்கிறதுலேருந்து தான் உருவாகும், இல்லாத எதுவும் எத்தையும் யாரும் படைச்சொல்றதுக்கு முடியாது. அப்போ உருவாகுதல்ங்கிறது என்ன? புதுசாக உற்பத்தி பண்ணுதல் இல்லை, ஒரு பொருளின் ஒரு நிலையை மற்றொரு நிலையாக மாற்றுதல். இதுதான் உருவாக்குறது. வேற ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோமா பாருங்க. இப்போ எந்த பொருள் உற்பத்தி பண்ணட்டும் உடனே மூலப்பொருள் எங்கே, அதை போய் வாழ்ந்துருவோம். வாழ்ந்துட்டு கிடுகிடுன்னு அதை வச்சுன்னு உருவாக்கிட்டாலும் இல்லையோ. அப்போ இருப்பதிலிருந்து தான் உருவாகணும். நாம் இத்தனை பேர் இப்போ இருக்கோம். பிரளயத்தின் போது நம்மெல்லாம் இருந்தோமா? இல்லவே இல்லையா? சத்தாகவே இருந்தது. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோ அத்தனையும் பிரளயத்தும் போது சத்தா தான் இருந்தது. அப்போ சத்து உள்ளது, சதாத்மக சத்தாக சொல்லப்படும் பிரம்மம்.